வணக்கம் நண்பர்களே. 12ஆம் இடத்தினுடைய அதிபதி எந்த நிலையில் இருக்குது, எந்த கிரகத்தோடு இணைந்திருக்கு, அப்படி தான் நம்முடைய பொருளாதாரம் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த 12ஆம் இடத்தினுடைய அதிபதியோடு எந்த கிரகங்கள் சேர்ந்து இருக்கிறது, அந்த கிரகத்தினுடைய ஆதிபத்தியப்படி தான் அவங்களுடைய செலவுகள் இருக்கும், செலவீனங்கள் இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவோம். நீங்கள் 12ஆம் இடத்தினுடைய அதிபதி பொதுவாகவே சூரியனோட சேர்ந்துருக்கு அப்படின்னா பெரிய டாப் லெவலில் இருக்கணும். அதாவது அரசியல், அரசு துறையில், அதிகாரமான துறையில் மற்றவங்க மதிக்கிற அளவுக்கு பெரிய லெவலில் தன்னுடைய பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க மைண்ட் எல்லாமே மேல் நோக்கி தான் போகும். சந்திரனை தொடர்பு கொண்டு இருந்தாலும் சரி, உணவு சம்மந்தப்பட்ட ஹோட்டல்ஸ் வைப்பாங்க. அதாவது பார்க்குறதுக்கு ஒரு நட்சத்திர விடுதிகள் வைப்பாங்க. ஒரு 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 நிலைப்பாட்டில் அவங்க வைக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே மற்றவர்களை கவர்ந்து இருக்கிற மாதிரி, மற்றவங்களை விட ஒரு சிறப்பான நிலையில் இருக்கிற மாதிரி தான் அவங்களுடைய முதலீடுகள் இருக்கும். இப்போ அதே நேரத்தில் இந்த 12ஆம் இடத்து அதிபதியோட செவ்வாய் சேர்ந்து இருக்கிறது அப்படின்னா இடம் பொருள் வாங்குறதுல ரொம்ப கவனமாக இருப்பாங்க. நிறைய வீடுகள் கட்டுறது, பெரிய தொழிற்சாலைகளை ஆரம்பிக்கணுங்கிற எண்ணம், பெரிய காம்ப்ளெக்ஸ்களை கட்டி வாடகை விடணுங்கிற எண்ணம், இப்படி இதை நோக்கி அந்த தொழில் சார்ந்த விஷயங்கள் போகுது. புதனோடு சேர்க்கிற போது நிறைய இடங்களை ரியல் எஸ்டேட் பண்ணுற அளவுக்கு பெரிய இடங்களை வாங்கி போடுறது, முதலீடுகளை அதில் போடணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும். இப்படி ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொன்றை சார்ந்து இந்த 12ஆம் இடம் விரயத்தை கொண்டு போகும். விரயங்கிறது அப்படி தானே விரயம் பண்ணுவோம், 12ஆம் இடம் தானே விரயத்தை பண்ணக்கூடிய விஷயம் அப்படின்னு. இப்போ குருவோடு சேர்க்கிற போது ஆன்மீக ஸ்தலங்கள், கோவில்கள், ஆலயங்கள், திருப்பணிகள் இதை நோக்கி போகும் அவங்களுடைய செலவுகள் எல்லாமே. இப்படி ஒவ்வொரு விஷயத்தை நோக்கி போகுது இல்லையா இந்த 12ஆம் இடம். அது 12ஆம் இடத்தினுடைய அதிபதி பலமாக இருக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். லக்கணாதிபதிக்கு அது நட்பாக இருக்கணும். இரண்டும் பாவக்கிரகத்தோடு சேர்ந்திராமலும், பாவக்கிரகத்துடைய சாரத்தில் இல்லாமலும், பாதகாதிபதி வீட்டில் இல்லாமலும் இருக்கணும். நம்ம ஒவ்வொரு கிரகமும் இவ்வளோ செய்யும் நம்ம நினச்சிட்டு போய்கிட்டே இருக்கோம் இல்லையா. அதே மாதிரி சுக்கிரனுடைய நிலையில் 12ஆம் இடத்துல சுக்கிரனோட சேர்ந்து ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை, கார், பங்களா, வசதி வாய்ப்பான வாழ்க்கை, கலை சம்மந்தப்பட்ட துறையில் ஆர்வம், இப்படியெல்லாம் அவங்களுடைய லைஃப், அவங்க வாழ்க்கை அப்படி போகும். எப்படி போனாலும் சரி, ஒரு வகையில் நீங்கள் எதை நினச்சாலும் சரி, 12ஆம் இடத்து அதிபதி பலம் பெற்று அதோடு இணைந்திருக்கக்கூடிய கிரகங்களும் சுபத்தன்மை பெற்றால்தான் சுப செலவாக முடியும். இல்லைன்னா தேவையற்ற விரயத்தில் விட்டுரும். அது